இன்னைக்கு ஸ்டாலின் அரசாங்கம் திவாலாக போகுது. நான் இருக்கும்போது அதிமுக அரசாங்கம் கடனாக்கிட்டு இருந்தது. 70 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தாங்க. பல திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சின்னு மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாங்க. 2021 மொத்தமாக 5,18,000 கோடி தான் தமிழ்நாட்டினுடைய கடன். இவர்கள் ஆட்சிக்கு வந்து, திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டுல 3,53,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. 3,53,000 கோடி கடன் வாங்கிட்டீங்க. அதோட 2020-21 அதிமுக ஆட்சியில் வருவாய் அதை விட 2024-25 திமுக வருவாய் 1,10,000 கோடி முழுக்க வருவாய் அதிகமாக இருக்கு. வருவாய் அதிகம் 1,10,000 கோடி, கடன் 3,53,000 கோடி, மொத்தம் 4,64,000 கோடி. என்ன செஞ்ச? என்ன புதிய புதிய திட்டத்தை கொண்டாந்த? இந்த பணம் எங்கே போச்சு? ஒரு பக்கம் வருவாய் அதிகரிப்பு, ஒரு பக்கம் கடன், புதிய திட்டம் இல்ல, மூலதன செலவு இல்ல, எப்படி கடனை திருப்பி செலுத்த முடியும்? கேள்வி கேட்ட சட்டமன்றத்தில் பதில் இல்ல. மூலதன செலவு இருந்தால் வருவாய் வந்தால் கடனை திருப்பி செலுத்த முடியும். வருவாய் செலவு அதிகம். உடனே நிதியமைச்சர் எந்திரிச்சு சொன்னார், நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறோம். சரி 1000 ரூபாய் கொடு. வருஷத்துக்கு எவ்வளோ? 15,000 கோடி கொடுக்குறேன். மீதி பணம் எங்கே போச்சு? புள்ளி விவரத்தோடு நான் சட்டமன்றத்தில் பேசினேன். அந்த நிதி அமைச்சர் எந்திரிச்சு, நீங்கள் சொன்ன கருத்துலாம் அருமையான கருத்து, எதிர்காலத்தில் கடைப்பிடிக்கிறேன்னு வந்துட்டார். நீங்கள் சொன்ன கருத்தெல்லாம் வரவேற்கத்தக்க கருத்து தான், உண்மையான கருத்து தான். நீங்கள் சொன்ன கருத்தெல்லாம் எதிர்காலத்தில் கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லி வந்துட்டார். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையா? சிந்திச்சு பாருங்க. இந்த கடன்லாம் யார் கட்டுறது? நீங்க தான் கட்ட வேணும். வரி மேல் வரி போட்டு மக்கள் மீது வரி சுமையை சுமத்துகிற அரசாங்கம் திமுக அரசாங்கம். கரண்ட் திமுக ஆட்சிக்கு வந்தா நாங்கள் வரி உயர்வு செய்ய மாட்டோம்னு சொன்னீங்க, வரியை உயர்த்த மாட்டோம்னு சொன்னீங்க. 52% மின் கட்டணம் உயர்வு, பீக் அவர் கடைக்கு உயர்வு, ஆண்டுக்கு 5% கரண்ட் பில் உயர்வு, கடை வரி உள்ளாட்சியில் மாநகராட்சியில் 100% உயர்வு. நீ 1000 ரூபாய் கட்ட 2000 ரூபாய் கட்டணும் வரி. வீட்டுக்கு 100% வீட்டு